தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்து நம்ம கூப்பிட போற நபர் பத்தி சொல்லணும்னா, காமெடியில டைமிங் ரொம்ப முக்கியம், லைஃப்லயுமே டைமிங் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி லைஃப்ல காமெடியும் சரி டைமும் சரி ரொம்ப நல்ல நேர்த்தியா வேலை செய்யற ஒரு பர்சன். அதனால தான் இன்னைக்கு பல படங்கள்ல முக்கியமான காமெடி கதாபாத்திரங்கள்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்னைக்குமே வந்து நம்மளை என்டர்டெயின் பண்றதுல மிஸ் பண்றதே இல்லை. ஒரு கவுண்டர் கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லெட்ஸ் இன்வைட் மாறன் அவர்கள் டு ஷேர் a few words. எல்லாருக்கும் வணக்கம். அவையோருக்கும் சபையோருக்கும் ஆன்றோருக்கும் போன்றோருக்கும் இதே மாதிரி பேசினா போர் அடிக்கும், எனக்கும் தெரியும். பொதுவாக லென்த்தாக பேசினா ஷார்ட்டாக பேசினா பிடிக்கும். சரி, ஷார்ட்டாக பேசணும்னு சொல்லிட்டு லென்த்தாக பேசுகிறவங்களை வந்து நம்ம கிண்டல் பண்ணணும்னு வச்சிங்களேன், அப்புறம் வந்து நம்ம லென்த்தாக பேசினா நம்மளை கிண்டல் பண்ணுருவாங்க. அதனால் வந்து என்ன விஷயம்னா, இப்போ நம்ம எஸ்டிஆர், நீங்கள் அவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, அவர் வந்து யார் டிவி சேனலில் இட்டானாலும் உடனே கூப்பிட்டு படத்தில் வாய்ப்பு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய நல்ல மனிதர். அவருடைய மன்மதன் படத்தில் எனக்கும் வாய்ப்பு கேட்டார். அது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. நான் இப்போ காமெடி பஜார் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கான்ஸ்டபிள் கேரக்டர் இப்போ சத்தியம் பண்ணார்ல அந்த கேரக்டரு. பட்டு ஜெயா டிவியில் அப்போ வந்து என்னுடைய பார்ட்னர் வந்து சேனலில் வந்து நடிக்க சான்ஸ் கிடையாது, அவருக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டாரு, என்னையும் சேர்த்து பிஸி ஆகுறேன்னு சொல்லி விட்டாரு. இல்லைன்னா அன்னைக்கே தலைவனோட வேற லெவலில் வந்திருப்பேன். ஆனால் அதில் சந்தானம் இருந்ததுனால அந்த சந்தானம் மூலயமா இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய லிங்க் கிடைச்சிருக்கு. அது நம்மளுடைய முதலாளி. அதை பற்றி சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து ஆர்யா ப்ரோ ப்ரொடக்ஷனில் அவரோட நடிக்க முடியல, கண்டிப்பாக நடிப்பேன் அதுக்கப்புறம். அதனால் அவருடைய ப்ரொடக்ஷனில் நடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஏற்கனவே கிங்ஸ்லி போதுன்னு வேறு சொல்லிட்டீங்க, அதுலேயே பேச்சு பாதி குறைச்சிங்கன்னு நினச்சிட்டேன். மற்றவங்கெல்லாம் பேசுவாங்க, எல்லாம் கேளுங்க, ஜாலியாக படத்தை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிருக்கிறல்ல நீ. வணக்கம் வணக்கம்.